மது ஒழிப்பு மாநாடு போராட்டம் யார் நடத்தினாலும் பாமக ஆதரிக்கும் என்று நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்கள் கட்சி உட்பட அத்துணை கட்சிகளும் மதுவிலக்கு கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். இது யாராலும் மறுக்க முடியாது. ஆனாலும் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மது என்பது மிக மோசமான ஒரு பிரச்சனை. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கியது இந்த திராவிட கட்சிகள் தான். திமுக மட்டும் இல்ல, அண்ணா திமுகவும் தான். மது ஒழிப்பு மாநாடோ மது ஒழிப்பு போராட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க அது ஆதரிப்போம். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் முறையாக அழைத்தால் மேலிடத்தில் பேசி கலந்து கொள்வது குறித்து முடிவெடுப்போம் என்று விஜய பிரபாகரன் கூறியுள்ளார். திருமாவளவனுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் வந்து நீங்க கலந்துப்பீங்களா? அது வேற. இன்னைக்கு நான் மரியாதை செலுத்த வந்திருக்கேன். இன்னைக்கு அவர் திருமாவளவன் வந்து வேற கூட்டணியில இருக்கிறாரு. அது முறையா அழைச்சாங்கன்னா அதை பத்தி எங்க பொருளாளரும் எங்களோட தலைமையில இருக்கிறவங்களும் எங்களோட தலைவரும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பதில் சொல்லுவோம். இந்தியா கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் இணைந்து 2026 தேர்தலை சந்திக்கும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மோட்டிவேஷன் ஸ்பீச் எங்களுடைய தோழர்களுடன் எங்களுடைய தலைவருடன் எங்களுடைய தொண்டர்கள் நாங்கள் என்ன பேசணும் அதுதான் பேசணும். கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி உறுதியா இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. 2026 எல்லா கட்சிகளும் ஒன்றா இணையும். இப்ப விடுதலை சிறுத்தை தலைவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை அணுகுவதற்கு நாங்கள் இந்த மாநாட்டை எடுத்திருக்கோம், எல்லாரையும் அழைக்கிறோம். அதனால கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் 2026 தேர்தலை நாங்கள் சந்திப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.